Hey guys, நான் ஷியம். வெல்கம் பேக் டு another வீடியோ. 2024க்கான லோக்சபா எலெக்ஷன்ஸ் மக்களவைத் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அதாவது மார்ச் மாதம் வந்து அதுக்கான அஃபிஷியல் அறிவிப்பு வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 மாசத்துல நம்ம எல்லாருமே ரிசல்ட் தெரிஞ்சிடும். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அதுக்கான ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கான கருத்து கணிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஒப்பீனியன் போல்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சேனல்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 2 சேனல், ஒரு நேஷனல் சேனல், ஒரு தமிழ்நாடு ரிலேட்டட் சேனல், 2 சேனல்ல நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த 2 சேனல்ல சொன்ன ஒப்பீனியன் என்ன, இந்த சேனல்ல வந்து கருத்து கணிப்பி நான் சொல்றேன். அதே நேரத்தில் என்னோட ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அதையும் நான் கடைசியில் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, இதுதான எலெக்ஷன் நடக்க போது, இவங்க தான் வின் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது என்னவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஒரு ஒப்பீனியன் போலலாம் தாண்டி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறேன், நான் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சுட்டு இன்னொரு வீடியோ போடுவேன். ஸோ அந்த வீடியோவில், இந்த வீடியோவில் நான் நிறைய கருத்து கணிப்புலாம் நம்ம பார்த்துட்டு போல, என்னோட ஒப்பீனியன் சரி, இந்த நியூஸ் சேனல்ஸோட ஒப்பீனியன் சரி, அவங்களோட கருத்து கணிப்பையும் எலெக்ஷனோட ரிசல்ட்டையும் மேட்ச் பண்ணி பார்ப்போம் ஒரு வீடியோவில். ஸோ உண்மையிலே 2 சேமா இருக்கா, இல்லை இவங்களாம் அடிச்சு விட்டுருக்காங்களா இஷ்டத்துக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். சரி, ஓகே, வளவலன்னு பேசாமல் வாங்க இருக்கும். ஸோ இப்போ வந்து 2024க்கான எலெக்ஷனோட ஒப்பீனியன் போல்ஸ் கருத்து கணிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி 2019 எலெக்ஷன் நடந்துச்சுல, அது வந்து ரீகேப் மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 38 சீட்டு, 39ல் 38 சீட் அவங்க, ஏடிஎம்கே ஒரு சீட் அப்படின்ற மாதிரி டிஎம்கே அலையன்ஸ் வந்து ஜெயிச்சாங்க தமிழ்நாட்டில். ஸோ அதுக்கான ஓட் பெர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல ஒரு தனித்தனி கட்சிகளுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே அப்படின்ற கட்சி தனியாக கிட்டத்தட்ட 32.76%, ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா 18.48%. இப்போ நான் சொல்றது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசியாக நான் கம்பேர் பண்ணுவோம். இப்போ வந்து நிறைய கருத்து கணிப்பு சொல்லியிருப்பாங்க, அதையும் போன எலெக்ஷன்ல வச்சு அந்த கருத்து கணிப்பை நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஜேபி பாத்தீங்கன்னா 3.66%, காங்கிரஸ் 12.76%, பாட்டாளி மக்கள் கட்சி பிஎம்கே வந்து 5.42%. ஸோ இவங்கெல்லாம் மேஜரா இருக்க கட்சிகள், நிறைய பெர்சன்டேஜ் எடுத்த கட்சிகள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 17.11% பிற கட்சிகள், மற்ற கட்சிகள், அதில் நிறைய கட்சிகள் வரலாம். நான் தமிழர் வரும், ஏஎம்எம்கே வரும், அது மட்டும் இல்லாமல் மக்கள் நீதி மையம், அந்த கட்சிகள்லாம் சேர்ந்து 17.11% வச்சிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 நடந்த ஸ்டோரி. அதுக்கப்புறம் இப்போ இருக்க அரசியல் வந்து மிக பெருசாக மாறிடுச்சு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய எதிர்ப்புகள், மக்கள்கிட்ட இருந்து ஆதரவுகள், எதிர்ப்புகள்லாம் மாறி மாறி போயிட்டே இருக்கு. அப்போ இருந்த ஆலையன்ஸ், அப்போ வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ஆலையன்ஸ்ல இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க. அந்த ஏடிஎம்கேல 2 சைடா பிரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து இப்போ இருக்க அரசியல் களம் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம எலெக்ஷன்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியா டுடே அப்படின்ற ஒரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வச்ச ப்ரெடிக்ஷன்ஸ், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா அலையன்ஸ், அதாவது டிஎம்கே, காங்கிரஸ் இவங்களா இருப்பாங்களா, ஸோ அவங்க தான் 39-0 அப்படின்ற ஒரு கணக்கில் வாஷ் அவுட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. என்டிஏ அண்ட் அதர் கட்சிகள், என்டிஏனா நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், பிஜேபி அலையன்ஸ், ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதர் கட்சிகள் எல்லாருமே 0 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே சொல்லியிருந்தாங்க. இதை தாண்டி இப்போ தமிழ்நாடு ரீஜனல் சைடு வந்தோம்னா ஒரு சேனல் இருக்கு, புதிய தலைமுறை அப்படின்ற மாதிரி சேனல். ஸோ அவங்களோட ஒப்பீனியன் போல்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தலாம். அவங்க வச்சு சொன்ன விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே அது ஓட் பெர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ டிஎம்கே வந்து 28லேருந்து 31 சீட் வந்து பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி 2 பேருமே 4லேருந்து 6 சீட் பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஓட் பெர்சன்டேஜுக்கும் இப்போ இருக்க ஓட் பெர்சன்டேஜுக்கும் மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் ஒரு கட்சிக்கு இருக்கு. அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன், அப்படியே கம்பேர் பண்ணி காட்டுறேன். டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா 38.33% வந்து ஓட்டு பெர்சன்டேஜ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுவே பிஜேபிக்கு வந்து நான் சொல்கிறேன், பிஜேபி கடைசியாக சொல்கிறேன், ஏடிஎம்கேக்கு வந்து 18லேருந்து 17.26% கம்மியாகவும், நாம் தமிழர் கட்சி 7.26%, பிஜேபிக்கு 18.48%, கிட்டத்தட்ட 3 சம்திங்லேருந்து இப்போ 15% அதிகமாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு ஹைக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவங்களோட ப்ரிடிக்ஷன் படி எலெக்ஷன் ரிசல்ட் நம்மளுக்கு தெரியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே, நாம் தமிழர் கட்சி ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி தான் இங்கே வந்து இடிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏடா நீ என்ன பெரிய ஆளா, எப்படி நீ இடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னா, நான் மட்டும் சொல்லலை, இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னன்னா 3.66லேருந்து எத்தனை 18.48% இப்போ இருக்குதுன்னா, அதாவது மக்களோட ஒப்பீனியன் என்னவா இருந்தாலும் இது வந்து ஒப்பீனியனுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய தலைமுறையை வந்து ட்விட்டரில் வந்து டேக் பண்ணி. இதெல்லாம் தாண்டி அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் என்னோட ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். நான் சாதியனா அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆக்சுவலி அரசியல் அப்படின்றத பற்றி அவ்வளோலாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம எல்லாருமே நம்ம கேள்விப்படுற, நம்ம சுற்றி இருக்க சரௌண்டிங் சொல்கிற விஷயங்களை வச்சு தான் நம்ம எல்லாருமே முடிவு பண்ண முடியும். ஸோ அதே தான் நானும் பண்ணி வச்சிருக்கேன். பட் உண்மையாக சொன்னோன்னா, பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி இருக்குல்ல, ஸோ அந்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக நிறைய சப்போர்ட் இருக்குது. நார்த் சைடு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குது. பட் இதுவே இங்கிட்ட சவுத் சைடு வந்தோம்னா அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணல. மோஸ்ட்லி பிஜேபி அப்படின்ற கட்சியை ஹேட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பட் ஹேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க.
ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கான காரணம் வந்து நானா சொல்லலை, என்னை சுற்றி இருக்கவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். அவங்க வந்து நார்த் சைடு இருக்கவங்க தான் நிறைய செய்கிறாங்க, இங்கே சவுத் சைடு இருக்கவங்களுக்குலாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அது வந்து உண்மையானலாம் நமக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறத வச்சு சொல்கிறேன். இதை தாண்டி ரிலீஜியன் பயாஸ்டா, ஹிந்து பயாஸ்டா அப்படின்ற மாதிரி இருக்காங்க, ரொம்பவே ரிலீஜியன் பயாஸ்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அந்த கட்சி மேலே இருக்குது. ஏன் அந்த கட்சி மேலே தான் குற்றச்சாட்டுன்னு கேட்டிங்களா, இல்லை டிஎம்கே மேலே அதுக்கு மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது வந்து நம்ம இப்போ சொல்ல வேணாம், நம்ம இந்த எலெக்ஷன்ஸ் ஒரு 2026 எலெக்ஷன்ஸ் அப்போ வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் ஹேட்லாம் நான் சுற்றி இருக்கவங்களாம் சொல்லி நிறைய ஹேட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுபடி பார்த்தோம்னா பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சிக்கு ஒரு 10% வரும் அப்படின்ற மாதிரி என்னோட கணிப்பு. நோட் பண்ணி வச்சுக்குவோம், அது வந்து ஃபியூச்சரில் நம்ம கம்பேர் பண்ணும்போது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. சாரி, இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து பிஜேபி கூட ஏஎம்எம்கே கூட்டு வைக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி, வாசன் அவர்களோட கட்சி, அவங்க 2 பேருமே ஆடா இருக்காங்க பிஜேபியோட கூட்டணியில். சரி, ஒரு 12% வச்சுக்கோங்க பிஜேபிக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிஎம்கேக்கும் ஒரு 35 to 40%. இதே ஏடிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் வந்து என்னோட ஒப்பீனியன்ல நான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு பேசிக் அறிவே நிறைய பாலிடிக்ஸில் இருக்காது. பட் இருந்தாலும் என்னோட சும்மா ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ ஏடிஎம்கேவோட ஓட் பர்சன்டேஜ் ஒரு 15% ஒரு 20%. இது எதுக்கான காரணம்னா, ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி அப்பையிலேருந்து இப்போ வரையும் இருந்ததுனால நிறைய பீப்புளுக்கு அந்த ஒரு சிம்பிளாக இருக்கட்டும், அந்த கட்சி மேலே ஒரு பற்று இருக்குது நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதனால தான் அந்த 15 to 20%. இதுவே நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு 8%லேருந்து 10% வைப்பாங்க அப்படின்ற மாதிரி என்னோட கருத்து. ஏன்னா அதுக்கான சப்போர்ட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இது வந்து இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதனோட ஒரு கருத்து. இது கருத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேசிக் நாலேஜே பொலிட்டிக்ஸ்ல எல்லாமே வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் பரவாயில்ல, இது நம்ம கடைசியில் கம்பேர் பண்ணி பார்ப்போம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதுவும் கம்பேர் பண்ணி பார்த்து அதில் 3ல் எதுக்கு ரொம்பவே ஐடென்டிக்கலாக இருக்குது. இப்போ வந்து இந்தியா டுடே வச்சதா, திறமலை வச்சதா, இல்லை நான் வச்சது, இது மூணுத்துல எது வந்து ரொம்பவே ஐடென்டிக்கலா ஒத்து போற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தலாம். இதை தாண்டி உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சொட்டி உங்களோட ப்ரெடிக்ஷன் ஏதாவது கிட்டத்தட்ட ஒன்றா இருந்துச்சுன்னா அதையும் போட்டுடலாம் வீடியோவில். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்ப சீரியஸான வீடியோ தாண்டி கொஞ்சம் ஃபன்னாக நான் பேசியிருக்க மாதிரி இருந்துக்கலாம். இருக்க அரசியலும் அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் அப்படி கொஞ்சம் ஃபன்னாகவே நான் சொல்லிட்டேன். பட் இதெல்லாம் தாண்டி மக்கள் அப்படின்ற உங்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருந்தாலும் யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கு. யாரை நம்பி நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்ற ஒரு பயமும் நிறைய பேருக்கு இருக்கு. இவங்களுக்கு ஓட்டு போடலாமா, இல்லை இவங்களுக்கு ஓட்டு போடலாமா அப்படின்ற ஒரு குழப்பம், நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாமே அவங்களோட தீர்ப்பாக தான் இருக்கும் அப்படின்ற நினைக்கிறேன். நம்ம எதுவுமே ஒரு இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. வெயிட் பண்ணி பார்ப்போமே, யாரோ ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க, அவங்க ஜெயிச்சு நல்ல விஷயங்கள் பண்றாங்களா இல்லையா அப்படின்ற பார்ப்போம். இல்லை பழக்கம் போல மாற்றம் ஒன்றே மாறாது அப்படின்ற மாதிரி மாற்றம்னு சொல்லிட்டு போமா அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்ல நினைச்சேன், போன தடவை தமிழ்நாட்டு லோக்சபாவில் 72% நினைக்கிறேன், மொத்த பாப்புலேஷனில் 72% பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த தடவை அதை விட 80% அதிகமாக ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். ஸோ அதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.